ஸ்டாண்டர்டில் பாலர் மகாபாரத கதாவில் வந்து 5th பேஜில் வந்து பார்த்துட்ருக்கிறது வந்து பீஷ்ம பிரதிஜ்ஞா. तेजस्वी पुत्र को पाकर राजा प्रफुल्लित मन से नगर को लौटे और देवव्रत राजकुमार के पद को सुशोभित करने लगे. சரி சொல்லிட்டு வந்து தன்னுடைய பையனை வந்து தேவதரத்தனை வந்து ராஜகுமாராக பதவியில் உட்கார வச்சு அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தார். வந்து 4 வருஷம் அவர் பீத் கயே. சரி சொல்லிட்டு அவரையும் வந்து 4 வருஷம் அவரை ராஜாவாக வச்சார். வந்து தன்னுடைய பையனை வந்து ராஜாவாக ஆக்கினார். வந்து ஆக்கின பிறகு என்னாச்சுன்னா வந்து ராஜாவாக ஆக்கினார். வந்து 4 வருஷம் बीत गए, 4 வருஷம் முடிந்து விட்டது. एक दिन राजा शांतनु यमुना तट की ओर घूमने गए. यमुना नदी பக்கமாக அவர் போனார். வந்து சுற்றி பார்க்கறதுக்காக போனார். வந்து तो वहाँ अप्सरासी सुंदर एक तरुणी कड़ी दिखाई थी. அப்சரா போல ஒரு அழகான ஒரு பெண்மணியை வந்து பார்த்துருக்கார். வந்து தருணி கா நாம் சத்யவதி தா. அந்த பெண்மணியோடைய பேர் வந்து சத்யவதி. கங்கா கே வியோக காரன் கங்கா நதி வந்து அவங்க வந்து அந்த கங்கை வந்து கிளம்பி போயிட்டாங்க. தேவர்வதனை தூக்கி இவர்கிட்ட கொடுத்துட்டு வந்து போயிட்டாங்க. வந்து அவர்கிட்ட இல்லை. அவருக்கு வந்து ரொம்ப கவலையோக இருந்தது. வந்து கங்கை மாதை இல்லை பக்கத்துலன்னு சொல்லிட்டு வந்து சாந்தனுக்கு. वियोग के कारण राजा के मन में जो विराग छाया हुआ था वह इस तरुणी को देखते ही विलीन हो गया. இந்த பெண்மணியை வந்து எப்படியா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மனசில் வந்து ஒரு மனசுக்குள்ள ஒரு ஆசை வந்துச்சு. சுந்தரி को अपनी पत्नी बनाने की इच्छा उनके मन में பலவதி को उठी. பலமாக பதிந்து விட்டது. தன்னுடைய மனைவியாக ஆக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் உன்னுடைய சத்யவதி சே பிரேம் யாச்சனாக்கி அவர் வந்து நேசிக்க தொடங்கிறார். வந்து சத்யவதி வந்து சொல்றாங்க வந்து பிரேம் கி யாச்சனாக்கி. சத்யவதி போலி மேரே பிதா மல்லாஹோம் கே சர்தார் ஹை. மல்லாஹோம் அப்படின்னா இந்த மீன் பிடிக்கிறவங்களுடைய ராஜா. வந்து என்னுடைய அப்பா வந்து அவருடைய அனுமதி லே लीजिए. நீங்கள் வந்து முதல்ல வந்து பேலையவனுக்கு அனுமதி லே लीजिए. நீங்கள் போய் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்யவதி சொல்கிறாங்க. फिर मैं आपके पत्नी बनने को तैयार हूँ. அதுக்கப்புறமா நான் வந்து உங்களுடைய ஒய்ஃபாக மாறுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வந்து ராஜா சாந்தனோனே ஜப் அப்பனி இச்சா உன் பர் பிரகட்டுக்கு சரின்னு சொல்லிட்டு அவர் அந்த ராஜாவுக்கிட்ட போய் சொல்கிறார். வந்து மீனவர் ராஜா கிட்ட போய் சொல்கிறாரு. तो केवट राज ने कहा आपको मुझे एक वचन देना पड़ेगा. எனக்கு ஒரு வாக்கு கொடுங்க. அப்படியா இருந்தால் என்னுடைய பொண்ணை வந்து உங்களுக்கு கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். வந்து राजा ने कहा जो मांगेंगे दूंगा यदि वह मेरे लिए अनुचित ना हो. நீங்கள் வந்து என்ன கேட்குறீங்களோ நான் அதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார். வந்து ராஜா கேவட் ராஜ் போலே ஆப்கே சரி சொல்லிட்டு சொன்ன உடனே வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்க நான் கேட்குறேன், நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கேவட் ராஜ் போலே केवट राज बोले आपकी बात हसनापुर के राजसिंहासन पर मेरी लड़की का पुत्र बैठेगा. என்னுடைய பொண்ணுடைய பசங்க தான் வந்து அந்த ராஜசிம்மாசனத்தை மேலே உட்காரணும் ஹஸ்னாபுரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க. வந்து इस बात के आप मुझे वचन दे सकते हैं. இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து எனக்கு வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார். வந்து கேட்ட உடனே வந்து சரின்னு சொல்லிட்டு என்ன நடக்குதுன்றது தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வந்து உடனே வந்து வச்சனம் வந்து வாக்கு கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ராஜானே போலே ஆப்கே பாத் ஹஸ்னாபுர்கே சிம்மாசன் பர். நீங்கள் வந்து என்னுடைய பொண்ணுடைய பசங்க தான் உட்காரணும் ராஜாவாக, அதுக்கு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே கேவட் ராஜுக்கு ஷரத் ராஜா சாந்தனுனே நாக்வார் லகி அவர் வந்து ஒத்துக்கலை. வந்து ஏன்னா வந்து
அது முடியாது. ஏற்கனவே வந்து அவருக்கு வந்து ஒரு பையன் இருக்கார் வந்து. பையன் வந்து ஆல்ரெடி வந்து ராஜாவாக அவர் வந்து நிப்பாட்டியாச்சு வந்து. ராஜாவாக இருக்கார் வந்து. ஹஸ்தினாபுரத்துக்கு ராஜாவாக இருக்கார் வந்து. சரின்னு சொல்லிட்டு என்னுடைய பையன் ஏற்கனவே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு गंगा सुत को छोड़कर अन्य किसी को राजगद्दी पर बिठाने की कल्पना तक उनसे ना हो सकी. தன்னுடைய பையனை வந்து இல்லாமல் வேற யாரையும் வந்து உட்கார வைக்கிறதுக்கு தனக்கு விருப்பம்ன்றது வந்து கிடையாது. யாருக்கு? இந்த சாந்தனு மகாராஜாவுக்கு வந்து. निराश और उद्विग्न मन से वह नगर की ओर लौट आए. சரி சொல்லிட்டு அவர் வந்து ரொம்ப மனசு இல்லாமல் திரும்பி வந்துட்டார். ராஜா பேலஸ்க்கு வந்துட்டார். किसी से कुछ कह भी ना सके. எந்த விஷயமும் சொல்லவே இல்லை. पर चिंता उनसे मन में कीड़े की तरह குத்தர் குத்தர்கர் காணே லகி. ரொம்ப மனசு வந்து ரொம்ப கவலைப்பட தொடங்கிடுச்சு வந்து. அவருக்கு வந்து ரொம்ப கவலையாயிட்டார் வந்து. எப்படியா இருந்தாலும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும். ஆனால் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்னா இது போல் ஷரத்து தட் மீன்ஸ் வந்து ஷரத்துகள் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது வந்து. देवव्रत ने देखा कि उसके पिता के मन में कोई ना कोई व्यथा समाई हुई है. தன்னுடைய அப்பாவுடைய முகம் பார்க்குறாரு வந்து தேவव्रतன் வந்து. அவருடைய முகத்தில் வந்து அப்பாவுடைய முகத்தில் வந்து ஏதோ கவலை இருந்து கொண்டே இருக்கிறது வந்து சாந்தனு மகாராஜாவுடைய முகத்தில் வந்து. एक दिन उसने शांतनु से पूछा. शांतनु கூப்பிட்டு இது போல் சொல்கிறாரு வந்து, पिताजी संसार का कोई भी सुख ऐसा नहीं है जो आपको प्राप्त ना हो, फिर भी इधर कुछ दिनों से आप दुखी दिखाई दे रहे हैं, आपको किस बात की चिंता है அப்படி சொல்லிட்டு கேட்குறாரு வந்து. இந்த உலகத்தில் வந்து எல்லாமே வந்து சந்தோஷப்பட முடியாது வந்து. எது கிடைக்கணும் இருக்கோ அதுதான் கிடைக்கும் வந்து. அது வந்து சப்போஸ் வந்து ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கலனா அது வந்து துக்கமாக மாறிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து சாந்தனு மகாராஜா கிட்ட வந்து சொல்கிறார் வந்து. சொன்ன உடனே வந்து உங்களுக்கு ஏதாவது கவலை இருக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வந்து. முகத்தை பார்த்து கண்டுபிடிச்சிடுறார் வந்து இவர் தேவव्रतर வந்து. கண்டுபிடிச்ச உடனே यद्यपि शांतनु ने गोलमोल बातें बताई, फिर भी कुशाग्र बुद्धि देवव्रत को बात समझते देर ना लगी. அவருக்கு வந்து சொல்லறதுக்கு விருப்பம் இல்லை வந்து. उन्होंने राजा के सारथी से पूछताछ करके சரின்னு சொல்லிட்டு என்ன இவர் கவலையாகவே இருக்காரு, நம்மக்கிட்ட சொல்லவே மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் இருக்கிற தன்னுடைய ரத சாரதி கிட்ட வந்து போய் கேட்குறாரு வந்து. उस दिन केवट राज से यमुना नदी के किनारे जो कुछ बातें हुई थी. ஆமாம், இவர் வந்து யமுனா நதி பக்கத்தில் வந்து ஒரு சத்யவதி அப்படின்ற ஒரு பெண்மணியை வந்து விரும்புகிறார் வந்து. அவர் வந்து கேவட் ராஜுக்கிட்ட வந்து ஏதோ வாக்குவிவாதம் நடந்திருக்குது, உஸ்கா பத்தா அழகா இல்லையா, அவரை கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறார் வந்து. पिताजी के मन की व्यवधा जानकर देवव्रत सीधे केवट राज के पास गए. சரி சொல்லிட்டு அவள் அப்பாவுடைய கவலையை வந்து போக்கணும், அவள் அப்பா வந்து ரொம்ப கவலைப்படுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேராக கேவட் ராஜுக்கிட்ட வந்து போகிறார் வந்து. போன உடனே व्यथा जानकर देवव्रत सीधे केवट राज के पास गए और उनसे कहा कि वहाँ अपने पुत्री சத்யவதி கா விவாக மகாராஜ் சாந்தனு சே கர் தே. நான் வந்து ஒத்துக்கிறேங்க, என்னுடைய பொண்ணை வந்து ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிறேன். ஆனால் வந்து என்னுடைய பொண்ணுடைய பசங்க தான் வந்து ராஜாவாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜாவாக மாறணும்னா அவங்க தான் யுவராஜாக்களாக மாறணும், ராஜாக்களாக ஆகணும், அடுத்த ராஜாக்களாக மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறார் வந்து. சொன்ன உடனே देवव्रत ने कहा, यदि तुम्हारी आपत्ति का कारण यही है, உங்களுக்கு இதுதான் வந்து உங்களுடைய கவலைக்கு காரணமா, அப்பாவுடைய கவலைக்கு காரணமா, तो मैं वचन देता हूँ, நான் வந்து உங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்குறேன் வந்து. நான் வந்து उन्होंने शांतनु के सामने நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நான் வாக்கு கொடுக்குறேன் வந்து. वचन देता हूँ कि मैं राज्य का लोभ नहीं करूँगा, எனக்கு வந்து ராஜ்யத்து மேலே எந்த விதமான ஆசையும் கிடையாது வந்து. सत्यवती का पुत्र हुई
मेरे पिता के बाद ராஜா பனேகா, பரவாயில்ல எங்கள் அப்பாவுக்கு அப்புறமா வந்து சத்தியவதிக்கு பிறக்கிற பசங்க தான் ராஜாவாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து வாக்கு கொடுக்குறார் வந்து. கேவட் ராஜ் इससे संतुष्ट ना हुए, அவர் வந்து சந்தோஷப்படலை. उन्होंने और दूर की सोची, மறுபடியும் வந்து யோசனை பண்ணுறாரு வந்து. बोले आर्यपुत्र, इस बात का मुझे पूरा भरोसा है कि आप अपने वचन पर அட்டல் ரகேங்கே. நீங்கள் வந்து ஓகே வாக்கு கொடுத்துட்றீங்க எல்லாம் ஓகே, ஆனால் வந்து இது வந்து மறுபடியும் வந்து என்னோட ராஜ்யம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்பிக்கை இல்லாமல் வந்து கேட்குறாரு வந்து. கேட்ட உடனே किंतु आपकी संतान से मैं वैसी आशा कैसे रख सकता हूँ, आप जैसे वीर का पुत्र भी तो वीर ही होगा, बहुत संभव है कि वह मेरी नाती से राज्य छीनने का प्रयत्न करें, उनके लिए आपके पास क्या उत्तर है. நீங்கள் வந்து சப்போஸ் வந்து நீங்கள் வந்து ஒரு நல்ல பலம் உள்ள ஒரு ராஜா வந்து நீங்கள் வந்து என் குழந்தைங்க என்னுடைய பேரனோட ராஜ்யத்தை வந்து நீங்கள் பலசாலி, என்னுடைய பேரனுடைய ராஜ்யத்தை வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா பலத்தோட நீங்கள் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, அதுக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு வந்து இந்த கேவட் ராஜா. கேட்ட உடனே வந்து அதுக்கு வந்து नेक्स्ट पेजिल வந்து இருக்கு பாருங்க வந்து. नेक्स्ट पेज 6th पेज எடுங்க. கேவட் ராஜா का प्रश्न அப்ரயஷித் தா. அவர் வந்து கேட்கறது வந்து ஓகே தான், அவருடைய கவலை அவருக்கு வந்து. ஏன்னா வந்து என் பசங்களுக்கு அப்புறமா என் பொண்ணுக்கு அப்புறமா வந்து ராஜாவாகணும், என்னுடைய வம்ச பரம்பரை தான் வந்து ராஜாவாகணுன்றது எல்லாருக்கும் இருக்கிற ஒரு சகஜமான ஆசை தான். उसे संतुष्ट करने का यही अर्थ हो सकता था कि देवव्रत अपने भविष्य का भी बलिदान कर दे, किंतु पितृभक्त देवव्रत इससे जरा भी विचलित नहीं हुए. அவ அப்பா மேலே வச்சிருக்கிற பாசத்தினால அவர் வந்து गंभीर स्वर में उन्होंने यह कहा, मैं जीवन भर विवाह नहीं करूँगा. அப்படின்னா என்னன்னா எதுக்கு கேட்டாங்கன்னா, உங்களுக்கு வந்து குழந்தைங்க நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணுவீங்க, அடுத்தது உங்களுக்கு குழந்தைங்க பிறக்கும், அதுக்கப்புறமா வந்து அந்த பசங்க வந்து என்னுடைய பசங்க பேரங்கிட்ட வந்து ராஜ்யத்தை வந்து வாங்க மாட்டாங்க அப்படின்ற என்ன நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாரு வந்து அவர் கேவட் ராஜா கேட்குறாரு. கேட்டதுக்கு தான் வந்து இவர் சொல்கிறாரு, மை ஜீவன் பர் விவாஹ் நஹி கருங்கா, நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், வாழ்க்கை முழுக்க வந்து பிரம்மச்சாரியாக இருப்பேன், ஆஜன்ம பிரம்மச்சாரி ரகுங்கா, ஆஜன்ம பிரம்மச்சாரியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, பிரதிஜை பண்ணுறாரு வந்து. மேரேஜ் சந்தான் ஹி நான் ஹோகி, நான் கல்யாணம் பண்ணிட்டா தானே எனக்கு குழந்தைங்க இருப்பாங்க, நான் கல்யாணமே பண்ணிக்கல. அப்தோ தும் சந்துஷ்ட ஹோ, நீங்கள் சந்தோஷப்படுவீங்களா, இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு வந்து. அவள் அப்பா மேலே இருக்கிற பாசத்தினால இது போல் வந்து சொல்கிறாரு வந்து, வாக்கு கொடுக்குறாரு. கபிக்கோ ஆஷா நாத்திக்கு, எனக்கு வந்து எப்பயுமே வந்து கிசிக்கோ யாருக்கா இருந்தாலும் வந்து கிசிக்கோ ஆஷா நாத்திக்கு தருண் குமார் ஐசி கட்டோர் பிரதிஜா கரேங்கே, யாருமே நம்பவே இல்லை இது போல் ஒரு என்ன சொல்கிறது பிரதிஜை பண்ணுவாருன்றது வந்து யாருக்குமே நம்பிக்கை இல்லாமல் இருந்தது வந்து. தேவவிரத்தனை பயங்கர பிரதிஜா கீதி, பயங்கரமான ஒரு பிரதிஜை வந்து வாக்கு வந்து கொடுத்தாரு வந்து. इसलिए उस दिन से उनका नाम ही भीष्म पड़ा गया. அவர் வந்து இந்த பிரதிஜை பண்ணதுனால அவருக்கு வந்து பீஷ்மர் அப்படின்ற பேர் வந்து வச்சாங்க வந்து. केवट राज ने सानंद अपनी पुत्री को देवव्रत के साथ विदा किया. சரின்னு சொல்லிட்டு தேவव्रतன் பின்னாடியே வந்து அவங்க சத்தியவதி வந்து திருப்பி பின்னாடியே அமுச்சு விட்டார் வந்து. அமுச்சு விட்ட அப்புறமா வந்து सत्यवती से சரின்னு சொல்லிட்டு சாந்தனு கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க வந்து. सत्यवती से शांतनु को 2 पुत्र हुए, 2 புதல்வர்கள் பிறக்கிறாங்க வந்து, 2 பசங்க பிறக்கிறாங்க. அவங்க பேர் வந்து சித்ராங்கத், ஒருத்தர் பேர் வந்து சித்ராங்கத், அவர் விசித்திர வீரியன், 2 பேர் வந்து பிறக்கிறாங்க. शांतनु के देहावसन पर चित्रांगद हस्तिनापुर के सिंहासन पर बैठे. சரின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வளர்றாங்க வந்து. வளர்ந்த அப்புறமா வந்து சாந்தனு இறந்து போகிறார் வந்து. இறந்து போன உடனே அவங்களுக்கு வந்து சித்ராங்கத் அப்படின்ற பையன் இருக்கான்லவா, அவர் வந்து ராஜ்யத்து சிம்மாசனத்து மேலே உட்கார்றாரு. அவர் உனக்கு யுத்தமே மாரே ஜானே விசித்திர வீரிய. அதுக்கப்புறமா வந்து என்ன ஆகிடுறதுனா வந்து அவர் வந்து திருதப்புறம் வந்து யுத்தத்தில் வந்து இறந்து போய்ட்றாரு. இறந்து போன உடனே விசித்திர வீரியரை உட்கார வைக்கிறாங்க வந்து. விசித்திர வீரிக்கோ 2 ராணியாந்தி, அவருக்கு வந்து 2 ராணிகள் வந்து இருக்காங்க, அம்பிகா ஒரு அம்பாலிகா. அவருக்கு வந்து 2 ராணிகள் வந்து அம்பிகா ஒரு அம்பாலிகா.
अंबालिका के पुत्र, अंबिका के पुत्र थे धृतराष्ट्र और अंबालिका के पांडु. அம்பிகாவுக்கு வந்து திருதராஷ்டரும் அம்பாலிகாவுக்கு வந்து பாண்டுராஜரும் பிறக்கிறாங்க வந்து. धृतराष्ट्र के पुत्र कौरव कहलाए और पांडु के पांडव कहलाए. பாண்டவர்கள் வந்து சொல்கிறாங்க, பாண்டு புதல்வர்கள் வந்து பாண்டு மகாராஜாவுடைய பசங்க வந்து பாண்டவர்கள். அதுக்கப்புறமா வந்து திருதராஷ்டருடைய புதல்வர்கள் வந்து இங்கே கௌரவர்களாக சொல்லப்படுது வந்து. மகாத்மா பீஷ்ம சாந்தனு கே பாத், மகாத்மா பீஷ்மர் வந்து என்ன சொல்கிறாரு, சாந்தனு கே பாத், शांतनु अப்புறமா வந்து कुरुक्षेत्र युद्ध का अंत होने तक उस विशाल राजवंश के सामान्य कुल नायक और पूज्य बने रहे. அந்த குருகுலத்துக்கு வந்து அவர் வந்து யுத்தம் நடக்கிற வரைக்கும் அவர் வந்து இருந்துகிட்டே இருந்தார் வந்து. பீஷ்மர் வந்து மரணம்ன்றது வந்து கிடையாது வந்து. தானாக வந்து தனக்கு வந்து ஒரு வரம் கொடுத்தாரு. பீஷ்ம பிரதிஜை பண்ண உடனே சாந்தனு மகாராஜா வந்து பீஷ்மருக்கு வந்து ஒரு வரம் கொடுக்குறாரு வந்து. ஏன்னா வந்து அவருக்கு வந்து ஆஜன்மமாக அவர் வந்து ஃபுல்லாகவே அவர் எப்போ விருப்பப்படுறாரோ அப்போ வந்து மரணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து ஒரு வரத்தை கொடுக்குறாரு. அதனால தான் அவர் வந்து குருக்ஷேத்திர யுத்தம் வரைக்கும் வந்து கடைசி வரைக்கும் அவர் வந்து இருந்தார் வந்து. और पूज्य बने रहे. शांतनु के बाद कुरुवंश का क्रम यह रहा. இங்கே வந்து சாந்தனுக்கு அப்புறமா வந்து என்னதுன்றது வந்து இங்கே வந்து ஃபேமிலி ட்ரீயை வந்து இங்கே வந்து போட்டிருக்காங்க வந்து பாருங்கள். சாந்தனு தோ ராணியா, சாந்தனுக்கு வந்து 2 வைஃபுங்க. ஒருத்தங்க வந்து கங்கா புதல்வர்கள் வந்து கங்கா மாதா வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு வந்து. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தை வந்து தேவவிரதன் அப்படின்ற பையன் பிறக்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் கழித்து சத்தியவதி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க போயிடுறாங்க. தேவவிரதனை ஒப்படைச்சிட்டு சத்தியவதியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. சத்தியவதி கதை தான் நம்ம இப்போ சொன்னோம் வந்து. சித்ராங்கத், அவங்களுக்கு வந்து சித்ராங்கத் பிறக்கிறாங்க. விசித்திர வீரியன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பசங்க பிறக்கிறாங்க. ஒருத்தர் வந்து யுத்தத்தில் இறந்து போய்ட்றாரு. ஒருத்தர் விசித்திர வீரருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போய்ட்றது. அவருக்கு வந்து 2 ராணிகள் வந்து. ஒருத்தங்க பேர் வந்து அம்பிகா, அம்பாலிகா அப்படின்ற 2 ராணிகள் இருக்காங்க. அந்த ராணிகளுக்கு பிறக்கிறவங்க தான் வந்து அம்பிகாவுக்கு பிறக்கிறவங்க திருதராஷ்டிரன் வந்து. திருதராஷ்டிரருக்கு வந்து கண்ணு தெரியாது. அவருக்கு பிறக்கிற குழந்தைங்க வந்து கௌரவர்கள் வந்து. அம்பாலிகாவுக்கு பிறந்தவர் வந்து பாண்டு மகாராஜாவுக்கு பிறந்தவங்க வந்து பாண்டவர்கள் வந்து. இது போல் வந்து நமக்கு வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க வந்து ஃபேமிலி ட்ரீயை வந்து. தேங்க்யூ வெரி மச்.